Hi students, நம்ம வந்துட்டு chapter 20 அதாவது organ system in animals பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு digestive system ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா human excretory system தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 239. ஸோ human excretory system. Metabolic activities continuously takes place in a living cells. ஸோ லிவிங் செல்ஸில் வந்துட்டு metabolic activities வந்துட்டு கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். All metabolic products produced by the biochemical reactions are not utilized by the body because certain nitrogen toxic waste substances are also produced. அதாவது metabolic products அதாவது biochemical reactions மூலமா வரக்கூடிய metabolic products வந்துட்டு எல்லாத்தையுமே பாடினால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதில் சில நைட்ரஜீனியஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடந்து அதில் வரக்கூடிய மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஃபுல்லாக பாடினால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. தே ஆர் கால்ட் அஸ் அந்த யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாத சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். In human beings, urea is the major excretory product. So human beings-ல urea தான் வந்துட்டு major excretory product. The tissues and organs associated with removal of waste product constitute the excretory system. அதாவது tissues and organs இருக்கக்கூடிய waste products வந்து ரிமூவ் ஆகிறது தான் வந்துட்டு ரிமூவல் தான் வந்துட்டு excretory system வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The human excretory system consists of a pair of kidney. So human excretory system என்ன இருக்கு? ரெண்டு pair of kidney இருக்கு which produce the urine, a pair of uterus which could conduct the urine from kidneys to the urinary bladder where urine is stored temporarily, and urethra through which the urine is void by the bladder contraction. ஸோ வந்துட்டு ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் கிட்னி இருக்குது, அதாவது ரெண்டு கிட்னி இருக்குது. அதுதான் வந்துட்டு யூரினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. யுரேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு யூரினை வந்துட்டு கிட்னிலேருந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ அதாவது வந்துட்டு யுரேட்டர் வந்துட்டு யுரேட்டர் விச் கண்டக்ட் த யூரின் ஃப்ரம் கிட்னி டு த யூரினரி பிளேடர். கிட்னிலேருந்து யூரினை பாஸ் பண்ணி யூரினரி பிளேடருக்கு கொண்டு போகுது. அங்கே வந்துட்டு யூரின் வந்துட்டு டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் urethra through which the urine is voided by the bladder contraction. ஸோ bladder contractionனால அந்த யூத்ரா வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. If the waste products are accumulated or not eliminated, அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அப்படியே செடிமெண்ட்டாக தங்கிருச்சு, எலிமினேட் ஆகலை அப்படின்னா they become harmful and poisonous to the body. அது வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்துட்டு பாய்ஸ்னஸாக மாறிடும். Hence, excretion plays an important role in maintaining the homeostatic condition of the body. ஸோ வந்துட்டு அந்த எக்ஸ்க்ரீஷன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம பாடியோட ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. Some of the excretory organs other than kidneys. ஸோ கிட்னிஸை தவிர என்னென்ன எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் இருக்குன்னா ஸ்கின் என்ன ரிமூவ் பண்ணுதுன்னா ரிமூவ் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர், யூரியா அண்ட் சால்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட். ஸோ ஸ்கின் வந்துட்டு வாட்டர், யூரியா அண்ட் சால்ட்ஸ் எந்த ஃபார்ம்லனா ஸ்வெட், அதாவது வேர்வை மூலயமா எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அண்ட் லங்ஸ். ஸோ லங்ஸ் என்ன எலிமினேட் பண்ணுதுன்னா எலிமினேட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் த்ரூ எக்ஸ்ஹேலிங். ஸோ வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் வேப்பரையும் எக்ஸ்ஹேல் மூலயமா லங்ஸ் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கிட்னிஸை தவிர ரெண்டு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஸ்கின்னு, இன்னொன்று வந்து லங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் பார்க்கலாம். ஸ்கின் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் கவரிங் ஆஃப் த பாடி. பாடியோட அவுட்டர் கவரிங் தான் வந்துட்டு ஸ்கின். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஆல் ஓவர் த பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் லேயர். ஸோ இந்த ஸ்கின் வந்துட்டு நம்ம பாடியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த ஃபார்மில் இருக்குது? லேயர் ஃபார்மில் இருக்குது. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 50% ஆஃப் அன் அடல்ட்ஸ் ஹியூமன் வெயிட். ஸோ அடல்ட்டோட ஹியூமன் வெயிட்டில் 50% ஆஃப் வெயிட் என்ன? ஸ்கின்னோட வெயிட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. There are many structures and glands derived from the skin. ஸோ நிறைய அந்த ஸ்கின்னில் வந்துட்டு நிறைய கிளாண்ட்ஸும் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் எலிமினேட்ஸ் மெட்டபாலிக் வேஸ்டஸ் த்ரூ த ப்ரெஸ்பிரேஷன். அதாவது வந்துட்டு இது வந்துட்டு மெட்டபாலிக் வேஸ்ட்டை வந்துட்டு ப்ரெஸ்பிரேஷன் அந்த ப்ராசஸ் மூலயமா எலிமினேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. The human body functions normally at a temperature of about 37 degrees Celsius. ஸோ நம்ம ஹியூமன் பாடி வந்துட்டு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் எதுனா 37 degrees Celsius. When it gets hot, sweat glands start secreting sweat. ஸோ வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு இந்த டெம்பரேச்சருக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னு வந்துட்டு நம்மளோட ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்துட்டு ஸ்வெட்டை வந்துட்டு செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும்.
which contains water with small amounts of other chemicals like ammonia, யூரியா, லாக்டிக் ஆசிட், சால்ட்ஸ், மெயின்லி சோடியம் குளோரைடு. ஸோ அப்படி ஆகக்கூடிய ஸ்வெட்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அண்ட் கெமிக்கல்ஸ். என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னா அமோனியா, யூரியா, லாக்டிக் ஆசிட் அண்ட் சால்ட்ஸ். எஸ்பெஷலி என்ன சால்ட்னா சோடியம் குளோரைடு வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. The sweat passes through the pores in the skin and gets evaporated. ஸோ அந்த ஸ்வெட்டு வந்துட்டு எப்படி பாஸ் ஆகுது, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ஸ் மூலிமா பாஸ் ஆகி அது எவாப்ரேட் ஆகி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து நம்ம பாடியோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எல்லாம் நம்ம பாடியில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு அடல்ட் ஹியூமனோட வெயிட்டில் 50% வெயிட்டை வந்துட்டு இந்த ஸ்கின் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நிறைய கிளான்ஸும் இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஹியூமன் பாடி வந்துட்டு எப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும்னா 37 டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ் இருக்கும்போது, டெம்பரேச்சர் வந்துட்டு 37 டிகிரி இருக்கும்போது நம்ம பாடி வந்துட்டு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் நம்ம பாடி வந்துட்டு இந்த டெம்பரேச்சருக்கு அதிகமாக போகும்போது ஸ்வெட் கிளான்ஸ் வந்துட்டு ஸ்வெட்டை செக்ரீட் பண்ணுது. அப்படி செக்ரீட் பண்ணக்கூடிய ஸ்வெட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது. கெமிக்கல்ஸில் பார்த்தோம்னா அமோனியா, யூரியா, லாக்டிக் ஆசிட், சால்ட் என்ன சால்ட்னா சோடியம் குளோரைடு. இந்த சால்ட்டெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்வெட்டு வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸ், அதாவது சின்ன சின்ன அந்த ஓட்டம் மூலயமா வெளியே வந்துட்டு எவாப்ரேட் ஆகி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்கின். நெக்ஸ்ட்டு கிட்னிஸ். ஸோ கிட்னிஸ்ன்னு பார்க்கும்போது கிட்னிஸ் ஆர் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ், ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் கிட்னி வந்துட்டு ஒரு பீன் ஷேப்பில் இருக்கும். அதோட கலர் வந்துட்டு என்ன கலர்னா ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். The kidneys lie on either side of the vertebral column in the abdominal cavity attached to the dorsal body wall. ஸோ நமக்கு வந்துட்டு கிட்னி வந்துட்டு ரெண்டு சைடு வெர்டபிரல் காலத்தோட ரெண்டு சைடு, அதாவது நம்மளோட அப்டாமினல் கேவிட்டியில் டார்சல் முன்பக்கமாக இருக்கக்கூடிய ரெண்டு சைட்லேயும் இந்த கிட்னி இருக்குது. The right kidney is placed lower than the left kidney as the liver takes up much space on the right side. ஸோ வந்துட்டு ரைட் கிட்னி பார்க்கும்போது ரொம்ப ரைட் கிட்னி கீழே இருக்கும், லெஃப்ட் கிட்னி வந்துட்டு மேலே இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு லிவர் இருக்கிறனால இந்த ரைட் கிட்னி வந்துட்டு கீழே இருக்குங்கிறாங்க. Each kidney is about 11 centimeter long, 5 cm wide and 3 cm thick. அதாவது ஒவ்வொரு கிட்னியோட சைஸ் என்ன 11 cm இது லாங்காக இருக்கும், 3 cm வந்து 5 cm வந்து ஒய்டாக இருக்கும். அதோட திக்னஸ் வந்து 3 cm இருக்குன்னு சொல்கிறாங்க. The kidney is covered by a layer of fibrous connective tissue. ஸோ இந்த கிட்னி வந்துட்டு ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூனால் கவர் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, த ரினல் கேப்சியூல்ஸ், அடிப்போஸ் கேப்சியூல்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் மெம்ப்ரேன். ஸோ இந்த 4 லேயர்ஸ்னால் வந்துட்டு இந்த கிட்னி வந்துட்டு கவர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்னலி, ஸோ இது வந்துட்டு இன்டர்னலின்னு பார்க்கும்போது இன்டர்னலி த கிட்னி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அன் அவுட்டர் டார்க் ரீஜன். ஸோ இன்டர்னல் சைடில் வந்துட்டு கிட்னியில் வந்துட்டு ரொம்ப அவுட்டரான டார்க் ரீஜன் இருக்குது. அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்னர் லைட்டர் ரீஜன் மெடுலா. ஸோ அதுக்குள்ளே இன்னர் ரீஜன் என்ன இருக்குது, மெடுலா இருக்குது. Both of these regions contain uniferous tubules or nephrons. ஸோ இந்த ரெண்டு ரீஜன்ஸ், அதாவது கார்டெக்ஸ் அண்ட் மெடுலாவில் என்ன இருக்குன்னா யூனிஃபரஸ் டியூபியூல்ஸும் இல்லாட்டி நெஃப்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. The medulla consists of multitubular conical masses called the medullary pyramids or renal pyramids. ஸோ அந்த மெடுலாவில் என்ன இருக்குன்னா மல்டிடியூபுலர் கோனிக்கல் மாசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது மல்டிடியூபுலர் என்ன ஷேப்பில் இருக்குன்னா மல்டிடியூபுலர் கோன் ஷேப்பில் இருக்குது. அதை என்னன்னு சொல்கிறேன்னா மெடுலரி பிரமிட்ஸ் ஆர் ரீனல் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ரீனல் பிரமிட்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய இதுதான் வந்துட்டு ரீனல் பிரமிட்ஸ். இது வந்துட்டு ரீனல் கார்டெக்ஸ் பாருங்கள், இது பெல்விஸு, இதில் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது வந்துட்டு ரீனல் கார்டெக்ஸ், இது ரீனல் பேப்பிலே. ஸோ இது வந்துட்டு ரீனல் பேப்பிலே, இதுதான் வந்துட்டு ரீனல் பிரமிட், இது வந்துட்டு ரீனல் காலம், இது ஃபைப்ரஸ் கேப்சியூல், அதாவது நம்ம லேயர் கவராக இருக்க லேயர் பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் இது வந்துட்டு ரீனல் பெல்விஸ். ஸோ ஓகேவா, இதான் வந்துட்டு கிட்னியோட ஸ்ட்ரக்சர். இதான் வந்துட்டு யூரேட்டர். ஓகேவா, ஸோ பாருங்கள், பிரமிட்ஸ் ஆர் ரீனல் பிரமிட்ஸ் whose bases are adjacent to cortex. ஸோ இதோட பேசிஸ் வந்துட்டு கார்டெக்ஸ் ரீஜனுக்கு வந்துட்டு அட்ஜசண்ட்டாக இருக்குது. On the inner concave side of the each kidney, a notch called hilum is present through which
blood vessels and nerves enter in and the urine leaves through the ureter அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்துட்டு கிட்னியோட கான்கேவ் சைடில் வந்துட்டு ஒரு நாச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் என்ன, ஹைலம்னு சொல்கிறோம். அது வந்துட்டு அந்த ஹைலம் இருக்கிறனால தான் அந்த கிட்னிக்குள்ளே பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ அது மூலிமா தான் வந்துட்டு யூரினும் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க யுரேட்டர் மூலமாக. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுரேட்டஸ். ஸோ யுரேட்டஸ்னு என்னென்னா, யுரேட்டஸ் ஆர் தின் மஸ்குலர் டியூப். ஸோ யுரேட்டருங்க வந்து தின்னான ஒரு மஸ்குலர் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. எமர்ஜிங் அவுட் ஆஃப் த ஹைலம். ஸோ ஹைலத்துலேருந்து அது வந்துட்டு வெளியே வருது. Urine enters the ureter from the renal pelvis and is conducted along the ureter by the peristaltic movement of its walls. So urine வந்து ஃபஸ்ட்டு வந்து யுரேட்டரில் வந்து என்ட்ரு ஆகுது. எதுலேருந்து என்ட்ரு ஆகுது, ரீனல் பெல்விஸ்லேருந்து யுரேட்டருக்கு வந்துட்டு அந்த யூரின் என்ட்ரி ஆகுது. and is conducted along the ureter by the peristaltic movement of its walls. ஸோ அந்த யூரின் வந்துட்டு எப்படி அந்த யுரேட்டருக்குள்ளே வருது, ஒரு பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டில் வந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. The ureter carries urine from kidney to the urinary bladder. ஸோ இந்த யுரேட்டரோட முக்கியமான வேலை என்ன, இந்த யூரினை வந்து கிட்னிலிருந்து கேரி பண்ணிட்டு போய் யூரினரி பிளாடருக்கு கொடுக்கறது தான் இந்த யுரேட்டரோட வேலை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூரினரி பிளாடர். ஸோ யூரினரி பிளேடர் இஸ் எ சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ யூரினரி பிளேடருங்க வந்துட்டு ஒரு சாக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் which lies in the pelvic cavity of the abdomen. நம்ம அப்டாமனில் இருக்கக்கூடிய பெல்விக் கேவிட்டியில் வந்துட்டு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ஸ்டோர்ஸ் யூரின் டெம்பரவரியாக இந்த யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ யூரினரி பிளேடர்னு பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரு. அது எங்கே இருக்குன்னா அப்டாமனில் இருக்கக்கூடிய பெல்விக் கேவிட்டியில் இருக்குது. இதுதான் வந்துட்டு யூரினை வந்துட்டு டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுரேத்ரா. It is a membranous tube. இது வந்துட்டு ஒரு மெம்பரேனஸான டியூபு which conducts urine to the excreta. ஸோ யூரினை வந்துட்டு வெளியே அனுப்புறது வந்துட்டு இதோட வேலை. The urethral sphincters keep the urethra closed and opens only at the time of micturition. அதாவது யூரினேஷன் அப்போ தான் வந்துட்டு அந்த யுரேத்ராவில் இருக்கக்கூடிய ஸ்பின்ஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த யுரேத்ராவை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்போ வந்துட்டு அது ஓப்பன் ஆகுனா ஒன்லி அட் த டைப் ஆஃப் மைக்ட்ரேஷனாக இந்த யூரினேஷன் அப்போ மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு யுரேத்ரல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி. கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு வந்துட்டு 4 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது கிட்னிக்கு. First function is maintains the fluid and electrolytes balance in our body. நம்ம பாடியில் வந்துட்டு ஃப்ளூயிடையும் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணுறது யாரோட வேலை, கிட்னியோட வேலை. செகண்ட் ஒன் இஸ் ரெகுலேட்ஸ் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் த பிளட்டில் ஆசிட் பேஸ் பேலன்ஸை ரெகுலேட் பண்ணுறதும் கிட்னியோட வேலை தான். தேர்ட் ஒன் இஸ் மெயின்டைன்ஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ். நம்ம பிளட் அண்ட் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது கிட்னியோட வேலை. helps to retain the important plasma constituent like glucose and amino acids. ஸோ நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது என்னென்னா பிளாஸ்மா கான்ஸ்டியூவெண்ட்டான குளுக்கோஸையும் அமினோ ஆசிடையும் திரும்ப ரிட்டைன் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னிஸ்னும் போது 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் மெயின்டைன்ஸ் த ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் இன் அவர் பாடி. நம்ம பாடியில் ஃப்ளூயிடையும் எலக்ட்ரோலைட் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணுறது கிட்னியோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் இஸ் இட்ஸ் ரெகுலேட்ஸ் த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் அவர் பிளட். நம்ம பிளட்டில் ஆசிட் அண்ட் பேஸை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதும் இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் இஸ் இட் மெயின்டைன்ஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ். நம்ம பிளட்லேயும் டிஷ்யூஸ்லேயும் இருக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது கிட்னியோட ஃபங்க்ஷன். ஃபோர்த் ஒன் இஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ரிட்டைன் த இம்பார்ட்டன்ட் பிளாஸ்மா கான்ஸ்டியூவன்ட் லைக் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். ஸோ நெக்ஸ்ட் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஈச் கிட்னி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மோர் தேன் 1 million நெஃப்ரான். ஸோ ஒவ்வொரு கிட்னிஸ்லேயும் வந்துட்டு எவ்வளோ நெஃப்ரான் இருக்குன்னா மோர் தென் 1 million நெஃப்ரான்ஸ் வந்து இருக்கும். நெஃப்ரான்ஸ் ஆர் யூனிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. ஒரு கிட்னியோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் நம்ம எதை சொல்கிறோன்னா நெஃப்ரான்ஸ் ஆர் யூனிஃபெரஸ் டியூபியூல்ஸை வந்து நம்ம சொல்கிறோம். Each nephron consists of renal corpuscle or malifigan corpuscle and renal tubule. ஸோ ஒவ்வொரு நெஃப்ரான்லேயும் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ரினல் கார்பசல்ஸ் இல்லாட்டி மேலிஃபிகன் கார்பசல்னு சொல்லலாம். இந்த ரினல் கார்பசல் இருக்கும், ரினல் டியூபியூலும் இருக்கும். The renal corpuscles consists of cup-shaped structure called Bowman's capsule. ஸோ இந்த ரினல்
கார்பஸ்யூலில் வந்துட்டு ஒரு கப் ஷேப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பவுமேன்ஸ் கேப்சியூல்னு சொல்கிறோம். இட் கண்டெய்னிங் எ பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ் கால் குளோமரலஸ். ஸோ இந்த பவுமேன் கேப்சியூலில் வந்துட்டு ஒரு கேபிலரிஸ் இருக்குது, பஞ்சாக இருக்குது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா குளோமரலஸ் அப்படின்னு சொல்கிறோம். Blood enters the glomerular capillaries through afferent arterioles and leaves to the efferent arterioles. ஸோ அந்த பிளட்டு வந்துட்டு இந்த glomerular capillaries மூலமாக தான் இந்த afferent arterioles through afferent arterioles, அதாவது blood enters the glomerular capillaries through afferent arterioles. ஸோ பிளட்டு வந்துட்டு இந்த glomerular capillariesக்கு எப்படி உள்ளே வரும்னா afferent arterioles மூலமா உள்ளே வரும், efferent arterioles மூலமா வெளியே போயிடும். The Bowman capsule continues as a renal tubule which consists of 3 regions. So இந்த Bowman capsule வந்துட்டு continue ஆகி next structure என்ன renal tubule. So renal tubuleக்கு வந்துட்டு கொண்டு வருது. ஸோ அங்கே வந்துட்டு 3 regions இருக்குது. என்னென்னா ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபியூல், அதாவது வந்து யூ ஷேப் மாதிரி இருக்கும், அதான் வந்துட்டு ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபியூல். த லூப் ஆஃப் ஹென்லே அந்த டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபியூல்னு சொல்லிட்டு 3 ரீஜன்ஸ் வந்து அங்கே இருக்குது. த டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபியூல்ஸ் ஓப்பன்ஸ் இன்டு ஏ கலெக்டிங் டியூபியூல். ஸோ இந்த டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபியூல் வந்துட்டு எங்கே போய் ஓப்பன் ஆகுதுன்னா கலெக்டிங் டியூபியூலில் போய் ஓப்பன் ஆகுது. The nitrogenous wastes are drained into the renal pelvis which leads to the ureter and stored in the urinary bladder. Urine is expelled out through the urethra. ஸோ இங்கே வந்துட்டு இந்த நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரெனல் பெல்விஸ் ட்ரெயின் ஆகின நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் எல்லாம் எங்கே கொண்டு போகுது, யுரேத்தருக்கு கொண்டு போகுது. அங்கே அந்த யுரேத்தர் வந்துட்டு யூரினரி பிளேடருக்கு கொண்டு போகுது, அங்கே வந்துட்டு அது ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அது அந்த யூரின் வந்துட்டு யுரேத்ரா மூலயமா வந்துட்டு எக்ஸ்பெல் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். யூரின் ஃபார்மேஷனோட மெக்கானிசம் என்ன? The process of urine formation includes the following 3 stages. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்லேயும் தான் வந்துட்டு யூரின் ஃபார்மேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் glomerular filtration, செகண்ட் ஒன் இஸ் tubular reabsorption, தேர்ட் ஒன் இஸ் tubular secretion. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்லேயும் தான் வந்துட்டு யூரின் ஃபார்மேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் glomerular filtration. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா urine formation begins with the filtration of blood through epithelial walls of the glomerulus and Bowman's capsule. ஸோ யூரின் ஃபார்மேஷன் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிளட்டோட ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது, அந்த பிளட்டோட ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்கும்னா epithelial wall of glomerulus and Bowman's capsule, அதாவது glomerulus and Bowman's capsule இருக்கக்கூடிய epithelial tissuesனால அது நடக்க ஆரம்பிக்குது. The filtrate is called glomerular filtrate. ஸோ அப்படி ஃபில்ட்ரேட் ஆகக்கூடிய இதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா glomerular filtrate அப்படின்னு சொல்கிறோம். Both essential and non-essential substance present in the blood are filtered. bloodல இருக்கக்கூடிய essential and non-essential substance வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபில்டர் ஆகுது. ஃபஸ்ட்டு glomerular filtrationல வந்துட்டு எப்படி யூரின் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த பிளட்டு வந்துட்டு ஃபில்டர் ஆகுது. எது மூலிமா ஃபில்டர் ஆகுனா epithelial walls, அதாவது glomerulus and Bowman's capsule இருக்கக்கூடிய epithelial walls மூலிமா அந்த பிளட்டோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த ஃபில்ட்ரேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா glomerular filtrateனு சொல்கிறோம். அங்கே என்ன நடக்குன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் சப்ஸ்டன்ட் வந்து தனித்தனியாக ஃபில்டர் ஆகுது. இதான் வந்துட்டு glomerular filtration நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் tubular reabsorption. என்ன நடக்குதுன்னா the filtrate in the proximal tubule consists of essential substance such as glucose, amino acids, vitamins, sodium, potassium, bicarbonates and water that are reabsorbed into the blood by a process of selective reabsorption. இந்த ஃபில்ட்ரேட்டில் என்ன நடக்குதுன்னா ப்ராக்சிமல் டியூபியூலில் சில எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. என்னென்ன சப்ஸ்டன்சஸ்னால் குளுக்கோஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட், வாட்டர் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பிளட்டுனால எகெயின் ரீஅப்சார்ப் ஆகுது. எந்த ப்ராசஸ் மூலயமானா செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் மூலயமா அது எகெயின் வந்துட்டு ரீஅப்சார்ப் ஆகுது. இதான் வந்துட்டு டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று டியூபுலர் செக்ரீஷன் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா substance such as hydrogen and potassium ions are secreted into the tubules. ஸோ பொட்டாசியம் அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துட்டு டியூபியூலில் வந்துட்டு செக்ரேட் ஆகுது. This tubular filtrate is finally known as urine. ஸோ இந்த
டியூபுலரோட ஃபில்ட்ரேட்டோட ஃபைனல் ப்ராடக்ட் தான் என்ன யூரின் விச் இஸ் ஹைப்பர்டோனிக் இன் மேனில் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஹைப்பர்டோனிக். ஃபைனலி the urine passes into the collecting ducts to the pelvis and through the ureter into the urinary bladder. ஃபைனலாக வந்துட்டு அந்த யூரின் வந்துட்டு கலெக்டிங் டக்டில் வந்துட்டு கலெக்ட் ஆகி எங்கே இருக்குது அந்த கலெக்டிங் டக் பெல்விஸில் இருக்குது, அது மூலயமா யுரேட்டருக்கு வந்துட்டு யூரினரி பிளாடருக்கு வந்துடுது. When the urinary bladder is full of urine is expelled out through the urethra. ஸோ யூரினரி பிளாடர் வந்துட்டு யூரினால் ஃபுல்லாக இருக்கும்போதே அது யுரேத்ரா மூலயமா எக்ஸ்பெல் ஆயிடுது, வெளியே வந்துடுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் மிக்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் என்னது, யூரினேஷனை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. A healthy person excretes 1 to 2 liters of urine per day. ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 to 2 liters of urines வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். ஸோ மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் பார்க்கும்போது 3 ஸ்டேஜஸில் நடக்குது. குளோமுலர் ஃபில்ட்ரேஷன், டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் டியூபுலர் செக்ரீஷன். ஸோ இதான் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டயாலிசிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கிட்னினா என்ன. When kidneys lose their filtering efficiency, excessive amount of fluid and toxic waste accumulate in the body. Suppose kidney வந்துட்டு அந்த ஃபில்டர் பண்ணுறக்கூடிய எஃபிஷியன்சியை வந்து இழந்துருச்சு அப்படின்னா எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எலிமினேட் ஆகாமல் நம்ம பாடியிலே வந்துட்டு அக்யூமுலேட் ஆகும். திஸ் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் கிட்னி ஃபெயிலியர். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் திஸ், ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னா an artificial kidney is used to filter the blood of the patient. அதாவது அப்படி இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் கிட்னியை யூஸ் பண்ணி பேஷண்ட்டோட பிளட்டை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க. The patient is said to be put on dialysis and the process of purifying blood by the artificial kidney is called hemodialysis. ஸோ பேஷண்ட்டை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டயாலிசிஸ் ப்ராசஸில் போட்டுருவாங்க. அந்த பிளட்டோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னினால் நடக்கக்கூடிய பிளட்டோட பியூரிஃபையிங் ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வென் ரீனல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி ஃபெயிலியர் cannot be treated by a drug or dialysis, the patients are advised for kidney transplantation. சப்போஸ் அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டு எந்த மெடிசன்ஸ்னாலையும் டயாலிசிஸ்னாலையும் க்யூர் பண்ண முடியல அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கிட்னியை வந்துட்டு மாற்றி வைக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதான் வந்துட்டு டயாலிசிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கிட்னி, அப்படி ஆர்டிஃபிஷியல் கிட்னின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இதான் வந்துட்டு ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஸோ இதோட வந்துட்டு ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.